ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி நம்ம கத்திரி செடி கொத்து கொத்தாக காய்கள் காய்க்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன டிப்ஸுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் செடியை நம்ம இப்போ நடும் பொழுதே மண் கலவை சரியாக இருக்க வேண்டும். ஒரு பங்கு மணல், ஒரு பங்கு களிமண் அல்ல, ஒரு பங்கு செம்மண் ப்ளஸ் அந்த மண்புழு உரம் இருக்கணும். அதோட கொஞ்சம் கோகோபீட் கலந்து, அந்த வேப்பப்புண்ணாக்கு கலந்து, அசோஸ்பேர்லாம் கலந்து வைக்கணும். இதை 2-3 நாள் தண்ணி விட்டு கலந்து அப்புறமா இந்த செடியை நடணும். இந்த செடியை கொண்டு வந்த உடனே நடக்கூடாது. இது 2-3 நாட்கள் நிழலில் வைத்திருந்து நம்ம சூழ்நிலைக்கு தட்பவெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிட்டு அப்புறம் நட வேண்டும். அப்படி நடும் பொழுது வேர் அடிப்படாமல் அதை பிரித்து அதில் நட வேண்டும். நட்டு முடிஞ்ச உடனே அதை உயிர் தண்ணி அப்படிங்கிறத கொடுக்கணும். அதாவது ஓட்டை வழியாக தண்ணி நிரம்பி வழிஞ்சு போகிற அளவுக்கு பண்ணணும். ஓகே. அடுத்து இந்த செடி வளரும்போது சுற்றி இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி மற்ற செடிகள் வளரும். இதை வளர விட்டோம்னா அந்த செடி அந்த எல்லா சத்துக்களையும் இந்த செடி சாப்பிட்டு இது வேகமாக வளரும். உங்களுடைய கத்திரி செடியினுடைய வளர்ச்சியானது பாதிக்கப்படும். அப்போ முதல்ல கத்திரி செடி சுற்றியுள்ள களைகளை நம்ம பறித்து எறிய வேண்டும். அதுக்கடுத்து இந்த எல்லாத்தையும் நம்ம எடுத்துட்டோம். இந்த வாரத்துக்கு ஒரு முறை அந்த மண்ணை கிளறி விடணும். இந்த பாருங்கள், இது மாதிரி கிளறி விடணும். கிளறி விட்டால் தான் அந்த உங்களுக்கு அந்த காற்று உள்ளுக்கு போகும், உள்ளுக்கு போய் நுண்ணுயிர்களுக்கு வசதியாக இருக்கும். ஓகே. இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், வச்சு கிளறணும். இந்த கரண்டியை வச்சு தான் கிளறணும் இல்லை, ஒரு சின்ன ஒரு குச்சி வச்சு கூட நம்ம பண்ண முடியும். பண்ணி முடிச்சுட்டு அதை அப்படியே நம்ம மேலாக உள்ள மண்ணை எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மேலே உள்ள மண்ணை எடுத்து புது மண்ணை போடணும். அப்போ தான் அந்த செடியானது நல்லா வளரும். மேலே உள்ள அந்த கொஞ்சம் மண்ணை நம்ம அதை எடுக்கிறோம் பாருங்கள். எடுத்துட்டு திருப்பி அது உள்ளதை கீழே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், இறுகி இருக்கும். அதையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கிளறி விடணும். இந்த பாருங்கள், இந்த மண்ணை நம்ம அதை பார்க்குறோம். பார்த்துட்டு இப்போ கொஞ்சம் இதாக இருக்கிறனால இந்த மாதிரி இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை பக்குவமாக நம்ம கிளறி விடுறோம். இந்த பாருங்கள், இது மாதிரி கிளறி விடும் பொழுது தான் அந்த செடிக்கு தேவையானதும். இது ஒரு 15 நாளைக்கு ஒருடையாவது நம்ம அவசியம் பண்ணி ஆக வேண்டிய ஒரு வேலை. செடியை வச்சுட்டோன்னே காய்கள் கொத்து கொத்தாக கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உரத்தை போட்டோம், தண்ணியை ஊற்றுறோம், இதையும் நம்ம பார்க்கணும். இதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான். இந்த குழந்தைக்கு நம்ம என்னென்ன செய்ய, நோய் வந்திருக்கா, காய்ச்சல் வந்திருக்கா, சாப்பிட்டுச்சா, அழுகுதா, அப்புறம் வயிறு வலிக்குதா, இப்படி பார்க்குறோமோ இதே மாதிரி இந்த செடி ஒவ்வொன்றும் ஒரு குழந்தை மாதிரி தான். இந்த குழந்தையை எப்படி பார்க்குறோமோ அதே மாதிரி பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனல் சதா கார்டன், இந்த சதா கார்டனுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. நல்லா உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ ஒரு சப்ஸ்கிரைப், ஒரு லைக், ஒரு ஷேர் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும். புது புது பதிவுகளை நாங்கள் அடுத்தடுத்து போடுவதற்கு வசதியாக இருக்கும். அதனால் மறக்காமல் எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே. இப்போ இதுக்கு என்னென்ன உரங்கள் போடணும் அப்படிங்கிறத முதல் காமிக்கிறோம். NPK, நைட்ரஜன், பொட்டாஸ், பாஸ்பரஸ், இந்த 3மே உள்ளது தான் இது NPK. அந்த NPKங்கிறது இப்படி தான் இருக்கும், வெள்ளை கலரில் இருக்கும். அதாவது செடிக்கு சுற்றி வச்சு போட்டு விடணும். அந்த செடி பக்கத்தில் போடக்கூடாது. போட்டால் அது எல்லாமே அதை வேறு உடனடியாக தாக்கும். அது அதிகளவு சத்துக்கள் உடனே கிடைக்கிறதுனால அது என்ன ஆயிரும்னா அலர்ஜி ஏற்பட்டு அது இறந்து விடும். அதனால் கொஞ்சம் செடிக்கு தள்ளியே அந்த உரத்தெல்லாம் போடுங்க. NPK, நைட்ரஜன், பொட்டாஸ், பாஸ்பரஸ், இந்த 3மே ஒரு செடி வளர்கிறதுக்கு தேவை. இது இயற்கை உரங்கள் தான். ஓகே, ஆர்கானிக் தான் இதுவும். அதுக்கடுத்து இப்போ சப்போஸ் இது எனக்கு கிடைக்கல, நாங்கள் என்ன பண்ணுறது
அப்படின்னா பாஸ்பரஸுக்கு பதிலாக நமக்கு வெங்காயத்தூள் பூண்டு தோல் இருக்குது. அந்த வெங்காயத்தூள் பூண்டு தோலை நம்ம போடுறதுனால உங்களுக்கு இந்த பாஸ்பரஸ் கிடைக்கும். அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம், சாம்பல் நம்ம அதுக்கு போடுறோம். சாம்பல் ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த சாம்பல் சத்தும் ஒரு செடிக்கு தேவை, அதனால கொஞ்சம் சாம்பலை போடுறோம். எப்படி நம்ம அந்த பொட்டாஸ் அந்த பூண்டுத்தோல் வெங்காயத்தோல் இருக்கிறோன்னு சொன்னோமோ, அதே மாதிரி அந்த பாஸ்பரஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வாழைப்பழத்தோலில் இருக்குது. வாழைப்பழத்தை தோலை 2 நாள் ஊற வச்சு அந்த தண்ணியை எடுத்து அதை செடிக்கு ஊற்றும் பொழுது அந்த சத்தானது அது செடிக்கு கிடைக்கும். எல்லாமே இயற்கையிலையும் பண்ணலாம், வாழைப்பழத்தோலில் பண்ணலாம். அப்புறம் இந்த பாருங்கள், இப்போ இதுக்கு என்பிகே கொடுத்துட்டோம், சாம்பல் கொடுத்துட்டோம். வாரம் தவறாமல் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணணும்னா வேப்ப புண்ணாக்கை கொடுக்க வேண்டும். அது ஏன் வேப்ப புண்ணாக்கை கொடுக்கணும்னா வேப்ப புண்ணாக்கில் உள்ள சத்துக்கள் வேர் அழுகல் நோய் வராமல் தடுக்கும். இது மண்புழு உரம். ஒரு கைப்பிடி அளவு மண்புழு உரத்தை நீங்கள் இதற்கு வாரம் வாரம் வைக்க வேண்டும். அடுத்து வெர்மி கம்போஸ்ட் 2 ஒன்று தான், 2ல் நம்ம ஏதாவது ஒன்று பண்ண வேண்டும். அதற்கடுத்து நம்ம ஏன் இதெல்லாம் ஒரு செடியானது மண்ணில் வைக்கும் பொழுது அது சுற்றி பரவி எங்கேயோ இருந்து சத்துக்களை எடுத்துக்கும். ஆனால் ஒரு தொட்டியில் இருக்கும்போது அதனால் அது மாதிரி எடுக்க முடியாது. தொட்டியில் என்ன சத்து இருக்கோ அதான் எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம போன் பவுடர் அப்படிங்கிறத காமிச்சோம், அது கால்சியம் சத்து நிறைந்தது. அதை நம்ம இந்த செடிக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். அந்த போன் பவுடரை பாருங்கள், இந்த போன் பவுடரை செடியை சுற்றி போடுறோம். இந்த போன் பவுடர் வேறு முறையில் தயாரிக்க முடியுமானா முட்டை ஓடுகள் ஆம்லெட் போட்ட முன்னாடி முட்டை ஓடுகளை கழுவி வெயில காய வச்சு அதை அப்படியே நுணுக்கி மிக்சியில் போட்டு ஆட்டி அதை நம்ம என்ன பண்ணலாம், போன் பவுடராக நம்ம இது செடிக்கு நம்ம போட முடியும். ஓகே, டிஏபி டை அமோனியம் பாஸ்பேட் இதுவும் ஆர்கானிக் தான். இந்த டிஏபி உருண்டையாக இருக்கும். அதை செடிக்கு கொடுக்கும்போது இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்கும். டிஏபி போடும் பொழுது அந்த டிஏபி சத்துக்கள் டைஅமோனியம் பாஸ்பேட் இதுக்கு கிடைக்கும். அப்போ இந்த செடி இன்னும் நல்ல ஊட்டச்சத்துடன் அதிகளவு வளரும். இப்போ செடிக்கு பூ வந்துருச்சு, பூ பூக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பூ பூக்கிறதுக்கு மீன் அமில எண்ணெயை நம்ம அடிக்கிறோம். இந்த மீன் அமில எண்ணெய் எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள். இந்த மீன் அமில எண்ணெய் அடிக்கும்போது பூக்கள் அதிகளவு பூக்கும். இந்த பூக்கள் கொட்டாமல் அப்படியே காயாக மாறணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், புளிச்ச மோர் வேணும். அது புளிச்ச மோரை நம்ம என்ன பண்ணுறோம்னா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அதை வடிகட்டி அதை இந்த செடியின் மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது அதில் உள்ள அந்த இலைகள் அப்படியே இருக்கும். இதை பாருங்கள், இதுதான் பஞ்சகாவியா. இந்த பஞ்சகாவியாவை நம்ம என்ன பண்ணுறோம், இதை செடிக்கு அடிக்க போகிறோம். இந்த பஞ்சகாவியா செடிக்கு அடிக்கும் பொழுது செடி ஒரு புத்துணர்வுடன் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் பயிரூக்கியாகவும் இது செயல்படும். இது செடிக்கு 2 மடங்கு 3 மடங்கு ஊட்டச்சத்தை கொடுக்கும். இந்த ஸ்ப்ரேயில் போட்டு செடி முழுவதும் அடிக்கணும், அப்படி மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாமே அடிக்கணும். இந்த பஞ்சகாவியா மாதிரி வேறு ஏதாவது இருக்கின்றதா அப்படின்னா இருக்கே, தேமூர் கரைசல் இருக்குது. இந்த தேமூர் கரைசல்னா என்ன அப்படின்னா தேங்காய் பாலோட புளிச்ச மோரை கலந்து 1 நாள் வச்சிருந்து அதை செடிக்கு அடிப்பது. அவ்வாறு அடிப்பதனால செடி இன்னும் புத்துணர்வுடன் வளரும். அதுக்கடுத்து இந்த செடிக்கு ஆலுவேரா உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து வெட்டி தண்ணியில் ஊறப்பட்டு 1 நாள் கழித்து அந்த செடிக்கு ஊற்றும் பொழுது அந்த செடியானது ஒரு புத்துணர்வுடன் வளரும். அதுக்கடுத்து இந்த செடி அதிகளவு காய்கள் கொடுக்க வேண்டும்னா கவாத்து பண்ண வேண்டும். அடிக்கடி நம்ம என்ன பண்ண, மாதத்துக்கு ஒரு தடவையாவது இந்த செடிகளை கவாத்து பண்ண வேண்டும். கவாத்து பண்ணால் புது புது கிளைகள் தோன்றி புது புது கொத்தான பூக்கள் நமக்கு காய்களை கொடுக்கும். இப்போ பூக்கள் காய்களாக மாறும் சைஸில் நமக்கு என்ன பண்ணணும்னா கடலை புண்ணாக்கை தண்ணியில் ஊற வச்சு அதை 1 நாள் கழித்து அது செடிக்கு ஊற்றணும். அது திருப்பி அடுத்த நாளில் ஊற்றலாம். இந்த கடலை புண்ணாக்கு கரைசலை 2-3 நாளுக்கு மேலே வச்சுருந்தால் அதில் புழு வந்துடும். அதனால் எவ்வளோ தேவையோ அந்த கடலை புண்ணாக்கு மட்டும் போட்டு தண்ணீரை கழித்து நம்ம பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு புளிச்ச மோரோட பெருங்காயம் மஞ்சத்தூள் கலந்து செய்யும் பொழுது செடிக்கு ஒரு பாதுகாப்பை தரும் அப்படின்னு பார்த்தோம். இந்த
செடி நட்ட உடனே இந்த செடிக்கு வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் ஆகும். ஏன்னா வேறு இடத்துல நம்ம பிடிங்கிட்டாங்க, நம்ம என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்சம் சால்ட்டை தெளிக்க வேண்டும். எப்சம் சால்ட்டை கீழேயும் ஊற்ற வேண்டும். அப்படி ஊற்றும் பொழுது அந்த செடியானது ஒரு புத்துணர்வுடன் வளரும். மாதத்துக்கு ஒரு தடவையாவது எப்சம் சால்ட்டு கலந்த தண்ணீரை செடிக்கு ஊற்ற வேண்டும். செடிக்கு புரத சத்து வேணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, உங்கள் வீட்டில் அரிசி கழுவுற தண்ணி இருக்கும், அதை கொண்டு வந்து செடிக்கு தினத்துக்கு ஊற்றுங்க. செடி நன்றாக வளரும். பருப்பு கழுவுற தண்ணியும் மிஞ்சினதில்லை, அதையும் கொண்டு வந்து ஊற்றுங்க. அதுவும் செழிப்பாக வரலாம். சரி, இந்த வீட்டில் வந்து மாவுலாம் ஊற்றுறோம், இந்த மாவுலாம் புளிச்சு போச்சு, இந்த மாவை கொண்டு போய் சாக்கடையில் ஊற்றுவோம். எதுக்கு சாக்கடை இல்லை? அதில் ஈஸ்ட்டு ரொம்ப இருக்குங்க, அது ரொம்ப சத்தானது. செடிக்கு கொண்டு வாங்க, அப்படியே தண்ணியில் கலங்க. நல்ல செடிக்கு ஒவ்வொரு கப்பு எடுத்து ஊற்றி விடுங்க. அப்படியே செடி மலமலன்னு மலரும். எல்லாமே ஆர்கானிக் தாங்க. ஓகே, அதுக்கடுத்து இந்த செடியை வந்து அந்த பஞ்சகாவியம் அப்படிங்கிறத பார்த்தோம். அது செடிக்கு பூப்பதற்கு பின்னாடி அடிக்கணும்னு பார்த்தோம். ஓகே, அடுத்து இந்த செடி வெயில் அதிகமாக இருந்தால் தான் காய் காய்க்கும். அதனால் வீட்டில் வெயில் அதிகமாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் பராமரிங்க. கொத்து கொத்தான காய்களை பிடிக்கும். பூச்சி மருந்து தெளிக்கும் போது மறக்காமல் இலைக்கு கீழேயும் மேலேயும் அதிக அளவு தெளிக்க வேண்டும். அப்போ தான் இந்த மாவு பூச்சி இலைப்பெண்கள் வராமல் காக்கப்படும். வாரத்துக்கு ஒரு முறை வேப்ப எண்ணெய் தெளிக்கிறனால நமக்கு பூச்சி தொல்லையிலிருந்து விடுபடலாம். எல்லா பூக்களும் காய்பிடிக்க தேமூர் கரைசல் பயன்படுகிறது. இந்த தேமூர் கரைசல் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் பாலோட தயிரை மிக்ஸ் பண்ணி நம்ம பண்ணுறது. ஒரு நாள் இருந்து நம்ம அடிக்கலாம். இதில் ஆண் பெண் பூக்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால எது ஆண் எது பூன்னு தெரியாது. மத்தியில் வந்து பெண் பூ இருக்கும், சுற்றி அந்த ஆண் பூனுடைய மகரந்தான் இருக்கும். அதை நீங்கள் உங்கள் வீட்டில் தேனீக்கள் பட்டாம்பூச்சிலாம் வர்றதுனா பிரச்சனை இல்லை. அப்படின்னா நீங்கள் செல்ஃப் பாலினேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு இயர்பட்ஸை எடுத்துக்கிட்டு அந்த சுற்றியில் மகரந்தத்தை லைட்டை தொட்டு மத்தியில் பச்சையாக இருக்கிற அந்த சூலகத்தில் வச்சு விட்டோம்னாலே காய் பிடிச்சிரும். ஓகே, அடுத்து இந்த பாலினேஷன் அதிகளவு நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, வீட்டில் ரோஜாப்பூ, மல்லிகைப்பூ அந்த மாதிரி பூச்செடிகள் வைக்கும் பொழுது அந்த வாசனையால் ஈர்க்கப்பட்டு அந்த பட்டாம்பூச்சி, தேனீக்கள், வண்டுகள் வரும். அதனால் நமக்கு பாலினேஷன் ஏற்படும். இந்த வாழைப்பழ கரைசல் உங்களுக்கு சொன்னோம், அதை வந்து 2 நாள் ஊற வச்சு செடிக்கு ஊற்றும் பொழுது செடிகள் அதிக உற்பத்தி. இதெல்லாம் செய்ய வேண்டும்.